டுட்டோரியல் பேட்ச் ஃபைனலா ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சாட்ல பாக்குறதுக்கு. இது ஒரு புது செட்டப், யூடியூப்ல இல்ல. சோ இந்த கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கலாம். நான் நடத்த போற முதலாவது டாபிக் வந்து ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா? சோ நான் நடத்த போற முதலாவது டாபிக் வந்து ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். அதான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் தயாரா, எக்ஸைட்டடா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு வேற லெவல் வித்தையெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம வேதாந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்க பல நல்ல நல்ல விஷயங்களை நான் உங்க எல்லாருக்கும் காமிக்க போறேன். ஆர் யூ ஆல் ரெடி? ஷால் வி கெட் ஸ்டார்டட்? வெரி குட் சார். கிளாஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாடா, எல்லாரும் ஆரம்பிச்சாச்சு. பசங்களா, டவுட்ஸ் இருந்தா டவுட்ஸ் உங்களுக்கு ஒரு சைட்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்கலாம். சோ நம்ம கிளாஸ்ல we have கிளாஸ் டீச்சர்ஸ் 5 பேர் இருக்காங்க. சோ அவங்ககிட்ட நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ கேட்கலாம், கண்டினியூஸா கிளாரிஃபை பண்ணிட்டே இருக்கலாம். சோ இதான் முதல் கிளாஸ். அதனால நான் அவ்வளவாலாம் ரொம்ப டீச் பண்ண போறது இல்ல, அவ்வளவா ஹோம்ஒர்க்கும் கொடுக்க போறது இல்ல, சரியா? சோ முதல் 2 கிளாஸ் ரொம்ப சில்லா தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் ஆரம்பிக்கலாம், சரியா? வெரி குட், சூப்பரோ சூப்பர், கிரேட். So let's get started my dear boys and girls. So இப்போ நான் சாட்ட பிரைவேட் ஆக போறேன். இப்போ பிரைவேட் ஆகிட்டா நீங்க என்கிட்ட மட்டும் தான் பேச முடியும். இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். I'm going to get started and சில cool features பார்க்கலாமா? சில cool features of நம்மளோட வேதாந்தோட பிளாட்ஃபார்ம். ஓகேவா? சோ இன்னைக்கு நான் நடத்த போறது ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். சோ இதான் நான் இன்னைக்கு நடத்த போற போர்ஷன் பசங்களா. I hope all of you are excited. நான் இன்னைக்கு நடத்த போறது ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். இதெல்லாம் நம்ம கரைச்சி குடிக்க போறோம். இது நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. பரவாயில்ல, நம்ம ஃபன் பண்ணி ஜாலியா கத்துக்கலாம். போக போக டிஃபிகல்ட்டி ஏத்திக்கிட்டே இருக்கும். இது அடுத்த கிளாஸ்ல பேசிக் ஐடென்டிட்டிஸ், அப்புறம் ஜெனரல் அப்ளிகேஷன் ஆஃப் ஐடென்டிட்டிஸ், இதெல்லாம் 11th and 12thலயும் தேவைப்படும். 11th and 12thலயும் தேவைப்படும். சோ இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா என் கூட சந்தோஷமா நீங்களும் படிங்க. ஓகே, shall we get started? Are you all ready? Are you ready? Option A, no sir. Option B, yes. Super ready sir. And option D, fired up. So எந்த ஆப்ஷன் நீங்க என்கிட்ட சொல்ல தேவையில்லை, நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்ல தேவையில்லை, நீங்க எல்லாரும் you can answer it in the quiz. So நம்மளுக்கு குவிஸ்ல தான் பதில் தேவை. போடுங்கப்பா, எல்லாம் ரெடியா? வெரி குட், சூப்பர் ஆடி. இந்த ஒரு எனர்ஜி தான் நான் எதிர்பார்த்தேன். சோ பசங்களா, ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆன்சர் தி குவிஸ். பாத்தியா, நான் சொன்னேன்ல கிளாஸுக்குள்ளேயே மென்டி குவிஸ் மாதிரி வச்சு வேற லெவல்ல செய்ய போறோம். சோ 75% சார் ஃபயர்ட் அப் சார், வெறித்தனமா இருக்கேன். அண்ட் 3% சார் நான் ரெடியே இல்ல சார். டேய், எல்லாரும் ரெடியா இருங்கடா. ஏன்னா இன்னைக்கு செஷன் செம்ம ஃபன்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க உள்ள போலாம். சோ பசங்களா, ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக், அதான் நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறேன். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்கனே தெரியும், ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல அது ஒரு நல்ல டாபிக், நம்ம எல்லாருமே ரொம்ப பழகப்பட்ட ஒரு டாபிக். சோ குவாட்ராட்டிக்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ வில் கம் டு ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். அதாவது குவாட்ராட்டிக் இல்ல, நான் கொடுக்க போற क्वेश्चंसல குவாட்ராட்டிக் இல்ல, ஆனா நீ அதை குவாட்ராட்டிக்கா மாத்தி சால்வ் பண்ணலாம். சோ அதான் இன்னையோட டாபிக். முதல் கிளாஸ் ஸ்லோவா ஈஸியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ண போறோம். சோ யாருமே தெரியாது, நான் சால்வ் பண்ண மாட்டேன், பயமா இருக்கு, டஃபா இருக்குலாம், டேய் யாரும் அந்த கதை அடிக்காதீங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாராலையும் பண்ண முடியும். உங்களால முடியும்ன்றத ஐ வில் ஷோ டு யூ when we solve questions. சரியா? ஆரம்பிக்கலாமா? கிரேட். சோ பசங்களா, முதலாவது குவாட்ராட்டிக்னா என்ன? Do you all remember what is quadratic? குவாட்ராட்டிக்னா நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். I hope you guys remember. என்னது? It is any equation of the form ax square plus bx plus c equal to 0. இத வந்து நம்ம காலங்காலமா படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் on the left side ax square plus bx plus c அப்படி வந்து equal to 0 இருந்தா அதுக்கு பேர் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்.
So இதுல a is called as the leading coefficient or leading term coefficient. ஓகேவா? leading term ஓட coefficient அதான் a. இது ரொம்ப முக்கியம் பசங்களா. b வந்து middle term ஓட coefficient of your middle term தான் x. middle term ஓட coefficient. c வந்து it is called as a constant term. c is called as a constant term. இல்லையா? இதெல்லாம் very very basic விஷயங்கள். சோ இப்போ இந்த குவாட்ராட்டிக்கு ரெண்டு ரூட் இருக்கும் இருக்கா இல்லையா? So quadratic will have two roots. ஏன்? ஏன்னா maximum a polynomial of degree n will have n roots. எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு பாலினாமியல் இருக்குன்னா அதோட டிகிரினா என்னது? ஹையஸ்ட் பவர் எவ்வளோ? எக்ஸுக்கு. சார் எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2 சார். சோ டிகிரில எது ஹையஸ்ட் பவரோ அதுக்கு தான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் ஆஃப் ரூட்ஸ் சொல்லுவோம். சோ எவ்வளவு டிகிரியோ அவ்வளவு ரூட்ஸ். சோ குவாட்ராட்டிக்கு 2 டிகிரி, அப்போ நம்மளோட நம்பர் ஆஃப் ரூட்ஸும் ரெண்டு ரூட் இருக்கலாமா? அந்த ரெண்டு ரூட் எப்படி கண்டுபிடிப்ப? அந்த ரெண்டு ரூட்ட பசங்களா how do you find it out? any idea? ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்படி அந்த ரெண்டு ரூட்டை கண்டுபிடிப்பீங்க? வாங்க பார்க்கலாம். சோ இப்படி உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் இருக்கு சார். என் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் கொடுத்துறாங்க சார், அதோட ரூட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. சோ இதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரெண்டு ரூட். சோ இதான் குவாட்ராட்டிக் ஃபார்முலா சொல்லுவாங்க. இது ஒரு வழி, குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுவும் தப்பு இல்ல, இதை நீங்க பண்ணலாம். கண்டிப்பா 11th 12th பண்ணுவோம். சோ அதனால இது ஓகே. ஆனா இன்னொரு மெத்தட் என்னது? இன்னொரு மெத்தட் தான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இன்னொரு மெத்தட் என்னது? ஸ்பிளிட்டிங் ஆஃப் யோர் மிடில் டேர்ம். அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன் கொஸ்டின்ஸ்ல. டைரக்டா கொஸ்டின்ஸ் போயிடலாமா? நீங்க எல்லாம் எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க செக் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? சோ இது வரைக்கும் கிளியரா பசங்களா? இது வரைக்கும் ஹாப்பியா? இது வரைக்கும் யாருக்குமே எந்த டவுட்டும் இல்ல? ஏன்னா இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல படிச்ச விஷயங்கள். ஆர் யூ ரெடி? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி chat. Quick. I want you all to be fast. டப்பு சொல்லுங்கடா chatல. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Everybody be quick guys, be quick. I want you to be very fast in the chat. Great chat. ஒரே நிமிஷம் செக் பண்றேன். Very good. Super Radi. Great. You guys are absolutely awesome. Fantastic. So இப்ப questions போலாம் டைரக்டா. நீங்களா எப்படி சால்வ் பண்றீங்கன்னு நான் செக் பண்றேன். பசங்களா இதான் முதல் question. எல்லாரும் சால்வ் பண்ணுங்க. I want you guys to check it. Okay. யாருக்கெல்லாம் சார் எனக்கு மறந்துச்சு சார், நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும் சார், என்ன சார் பண்றது? பசங்களா ரிஃப்ரெஷ் பண்ணா என்னோட யூடியூப் வீடியோ போய் பாருங்க. நான் இந்த சாப்டரை ஃபுல்லாவே டீச் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ அதையும் இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாலிட் பேஸ் கிடைக்கும். அதனாலதான் இந்த பேட்சை உருவாக்குனதே. சோ இந்த பேட்ச் நம்மளா யுனைடடா படிக்க போறோம் வேற லெவல்ல. சரியா? சோ ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் இட். பல நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு 1 minute டைம் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர்ஸ் நான் செக் பண்ண போறேன். Let's see. I will open the chat after a minute. Let's see how many of you guys are able to answer correctly. Okay? Are you ready? Everybody solve this. Very easy. Splitting of middle termல பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு தெரியலையோ கவனி, ஒரு 5 நிமிஷத்துல நீ கத்துப்ப. எப்படி தெரியுமா ஸ்பிளிட்டிங் பண்ணும்? எப்படி ஸ்பிளிட்டிங் பண்ணுனா, டேய் நம்மளோட quadratic equation x square plus 4x minus 45 equal to 0. நீ என்ன பண்ணனும்னா a யும் c யும் மல்டிப்ளை பண்ணனும். என்ன பண்ணனும்? a யும் c யும் மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? ac என்னது? ac is minus 45. பசங்களா இது ரொம்ப முக்கியம்டா. எல்லாரும் நினைச்சுப்பீங்க வெறும் c தானு. இல்லடா, வெறும் c கிடையாது. a யும் c யும். சோ a யும் c யும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு இது வரும். சரியா? சோ 1 into minus 45. இப்போ இத I have to split it as 2 factors. ஓகேவா? product of 2 factors. இந்த நம்பரை ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். எப்படி? அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இது வரணும். சோ எப்படி பண்ணலாம் சார்? +9 -5 சார். கரெக்டா வருதா? சூப்பரா? அட ஆமாண்டா, இதான் ரைட். +9 -5. எப்படி சார்? ஏன்னா 9 into -5 -45. கரெக்டா? சூப்பர் சார். ஆமா சார் வருது. அதே மாதிரி இது ரெண்டு ஆட் பண்ணு சார். 9 -5 ஆட் பண்ணா 4 வரும் சார். 4 இருக்கா? பர்ஃபெக்ட்.
இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இது பழக்கப்பட வரும். எப்படி சார் நீங்க ஃபர்ஸ்டே எழுதுனீங்க? ஏன்னா எனக்கு பிராக்டிஸ் உண்டு, நான் நிறைய கேள்வி சால்வ் பண்ணிருக்கேன், எனக்கு டைரக்டாவே தெரியும் இதான் வரணும்னு. நீனும் பழகு, ஒரு 150 கேள்வி சால்வ் பண்ணு. இன்னைக்கே போய் கண்டுபிடி கேள்விகள். நாங்க தான் புக்ஸ் கொடுத்தாச்சு, உங்ககிட்ட ஏகப்பட்ட புக் இருக்கு. ஆர்டி சர்மா 10th ஸ்டாண்டர்ட் புக், இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் டாபிக். ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்றேன், ஏன்னா இது 11th and 12th யூஸ் ஆகும். நீங்க நினைப்பீங்க சார் சும்மா சொல்றாரா, டேய் 12th இது வரும்டா நான் சொல்லி கொடுக்கிறது எல்லாமே. சோ அதனால லைட்டா எடுத்துக்காத, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சோ எப்படி சால்வ் பண்ணுவ? x ஸ்கொயர் பிளஸ் 4x வந்து பிளஸ் 9x மைனஸ் 5x மைனஸ் 45 ஈக்குவல் டு முட்டை. சோ அப்போ நம்ம எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணா இங்க ரெண்டு x காமன், அப்போ என்ன வரும்? x பிளஸ் 9 வரும். இங்க ரெண்டு மைனஸ் 5 காமன், மைனஸ் 5 காமன் எடுத்தா x பிளஸ் 9 வரும் ஈக்குவல் டு 0. அப்ப ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் பண்ணி சால்வ் பண்ணா என்னோட பதில் வந்து இப்படி வரும். அப்போ ஒரு ஃபேக்டரும் 0. இந்த ஃபேக்டர் முட்டை, இந்த ஃபேக்டர் முட்டை. அப்ப x வந்து எவ்வளோ? x வந்து 5, x வந்து 9, மைனஸ் 9. ஓகேவா? சோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். யாரெல்லாம் இந்த சரியான பதில் சொன்னா சாட்ல போடுங்கப்பா. ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். How many of you got the right answer? Yes, very good டாடே. இது போதும்டா. இந்த மாதிரி தான் I wanted you to learn. சந்தோஷமா பசங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்டுக்கோங்க. பரவாயில்ல, நீங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ண வேணாம். நீங்க எனக்காக don't say yes, I want you to learn. திருப்பி பாரு, புரியலையா இந்த வீடியோ திருப்பி பாரு. அந்த அளவுக்கு உற்சாகமா வெறித்தனமா இருங்கடா. ஓகேவா? அண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போடுறா, ஒரு AD ஸ்கொயர். பசங்களா, are you enjoying? Did you love the feature? Did you like it? So this is a special thing for you which we did. Now let's move forward. அடுத்த கேள்விக்கு போலாம். நீங்களாம் தயார்னா? Okay. What was that? அது ஒரு அப்ரிசியேஷன். நாங்க வேவ், நம்ம வேதாந்த வேவ் பிளாட்ஃபார்ம்ல பல விதத்துல நாங்க அப்ரிஷியேட் பண்ணுவோம் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா. ஆனா எப்பவுமே கிடையாது, சரியா? சோ வாங்க இப்ப நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அடுத்த டாபிக் போலாம்யா. அடுத்த கேள்வி. சோ அடுத்த கேள்வி இஸ் ஓவர் ஹியர். இவன் பாத்தியா எப்படி சால்வ் பண்ணிருக்கான் பாரு. தே யூஸ் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. இங்க பாத்தியா குவாட்ராட்டிக் ஃபார்முலா. சோ அதுவும் தப்பு கிடையாது, குவாட்ராட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? சோ எய்தர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் ஆர் குவாட்ராட்டிக் ஃபார்முலா, ரெண்டுமே கரெக்ட். உனக்கு குவாட்ராட்டிக் ஃபார்முலா தெரியுமா? அதை அப்ளை பண்ணு. உனக்கு ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் ஈஸியா இருக்கா? அதை அப்ளை பண்ணு. ஆனா ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோ, குவாட்ராட்டிக் ஃபார்முலா எப்பவுமே வேலை செய்யும். குவாட்ராட்டிக் ஃபார்முலா எப்பவுமே ஒர்க் ஆகும். எனி டைம் இட் வில் ஒர்க். ஆனா ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் எப்பவுமே வேலை செய்யாது. கரெக்டா? அத மைண்ட்ல வச்சுக்கோ. ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் வந்து சில டைம் உன்னால ஸ்பிளிட் பண்ண முடியாது. சோ அப்ப உடனே நீ குவாட்ராட்டிக் ஃபார்முலா வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணினா ஈஸியா இருக்கும். சோ எப்பவுமே ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் வாய்க்காது. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு யூஸ் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அதான் இவங்க சால்வ் பண்ணிருக்காங்க. அதை சால்வ் பண்ணியும் கரெக்டா அதே ஆன்சர் வரும். சோ பர்ஃபெக்ட்டா வரும். திஸ் ஆல்சோ யூ கேன் ட்ரை. யூ கேன் ட்ரை திஸ் as a homework பசங்களா. எல்லாரும் போய் ஹோம்வொர்க்கா இந்த மெத்தட் சால்வ் பண்ணுங்க. நீங்க குவாட்ராட்டிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருந்தா குவாட்ராட்டிக் ஃபார்முலா, try splitting of middle term. If you use splitting of middle term now, then try quadratic formula. Be very very well aware of both the methods. ரெண்டு மெத்தட்லயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அதான் நான் சொல்ல வரேன், சரியா? Let's go forward. இப்போ அடுத்த கேள்வி, quiz. Shall we get started? So பசங்களா, நம்மளோட மென்டி quiz, நம்மளோட வீக் quiz மாதிரி இங்க உங்களுக்கு ஒரு quiz வரப்போகுது. I am going to give you sufficient time. So எல்லாரும் ரெடினா? வாங்க, உங்களோட quiz question இங்க இருக்கு. நான் I am going to start a quiz. உங்களுக்கு 30 செகண்ட் டைம். அதுக்கப்புறம் நான் quiz ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு 30 செகண்ட் தான் டைம். அதுக்கப்புறம் நான் quiz ஆரம்பிக்க போறேன். So everybody please try it out fast fast fast. எல்லாரும் ரெடியா? ஓகே, நான் டைமிங் வந்து எவ்வளவு கொடுக்க போறேன்? 45 செகண்ட் உங்களுக்காக. முதல் கிளாஸ்னால 45 செகண்ட்ஸ் and your time starts now. டேய் என்னடா பண்றீங்க? விடிய விடிய கதை கேட்டு இவ்வளவு பேர் தப்பா சொல்றீங்க. பசங்களா, அநியாயம் பண்ணாதீங்கடா. ஒழுங்கா சால்வ் பண்ணுங்கடா. டைம் எடுத்துக்கோங்கடா. எதுக்குடா பறக்குறீங்க?
எதுக்குடா இந்த முந்திரி கொட்டை பிஹேவியர்? ஐ கேவ் யூ டைம், யூஸ் த டைம் டா. டைமை யூஸ் பண்ணுங்க. வெரி குட். லாஸ்ட் 10 செகண்ட். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 and time is up. முடிந்தது. அவ்வளவுதான்ப்பா. சோ இப்போ நம்மளோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். டேய் குவாட்ராட்டிக் தெரியும் சொல்லிட்டு இப்படி பண்றீங்களேடா. 39% தான்டா ரைட் ஆன்சர். பசங்களா, only 39%, only 39% ஆஃப் த கிளாஸ் தான்டா கரெக்ட். டேய் குவாட்ராட்டிக் தெரியும் சார், நான் 9th படிச்சேன் சார், 10th படிச்சேன் சார், நான் மேத்ஸ்ல 100 சார், நான் மேத்ஸ்ல 98. டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் ரொம்ப மொக்க கேள்வி. வாங்க நான் சொல்லி தரேன். So find the integral solution of this equation. நான் வந்து I will use both the methods. ரெண்டுமே நான் சொல்லி தரேன். So first method ஈஸியான மெத்தட், quadratic formula. quadratic formula இங்க a என்னது? a வந்து 2, b என்னது? b வந்து 11, c என்னது? c வந்து +12, a வந்து +2. okay, so minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. So x is equal to minus 11 plus or minus root of 121 minus 96 divided by 4. So it's going to be minus 11 plus or minus, you have 5 divided by 4. So it's going to be minus 16 by 4, comma, you will have minus 6 by 4. So answer is minus 4, comma, minus 3 by 2. So இதான் answer. I hope you liked it. So integer கேக்குறாங்க. அவன் என்ன கேட்டிருக்கான் நல்லா கவனி. இங்க பாரு, இதெல்லாம் முக்கியமான வார்த்தை. integral solution. integerனா it is only minus 4. இது integer கிடையாது. This is not an integer. So the answer is minus 4. That is what I will answer. புரிஞ்சா? இதான் நம்ம quadratic formula method. ஏன்னா root of 25 இது எவ்வளவு? 121 minus 96 is 25. So 25 ஓட root வந்து 5. 25 ஓட square root வந்து 5. அவ்வளவுதான்டா. ரொம்ப பெருசாலாம் நான் ஒண்ணுமே பண்ணலடா. எல்லாருக்கும் புரிஞ்சா? எல்லாருக்கும் ஈஸியா இருந்துச்சா? இஷ்டமாடா? முன்னாடி போலாமா? Are you all clear? Everybody? Yes, please let me know in the chat. Quick. Very good. Super. எல்லாருக்கும் புரிஞ்சா? Great. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். I hope you all enjoyed it. இப்போ இது கிளியர்னா நம்ம splitting of middle term பார்த்தலாம். டேய் டப்பு நம்ம splitting of middle term பார்த்தலாம். I want you guys to be aware of that. Another method. கரெக்ட்டா ஒருத்தன் கேக்குறான் பாரு. சார் என்ன சார் அடுத்த மெத்தட் சொல்லித்தாங்க சார். டேய் உனக்கு இல்லாமையாடா, வாங்க அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா பசங்களா, what do we have? Middle term splitting. Middle term splitting நான் எப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல. I hope all of you remember. How do we do it? Sir, a யும் c யும் மல்டிப்ளை பண்ணுங்க சார். a யும் c யும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சைனோட a வந்து +2, c வந்து +12. So அதை மல்டிப்ளை பண்ணா 24. So 24 எப்படி பிரிக்கலாம்? So that 11 வரும். சார் 24 +8 +3 னு பிரிங்க சார். அப்போ 8 3s are 24. சூப்பர் சார். 8 3s are 24. 8 plus 3 11 சார். சார் மாசு சார். இப்போ புரியுது சார். நல்லா கவனிச்சுக்கோ. a யும் c யும் மல்டிப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மல்டிப்ளை பண்ணத ரெண்டு ஃபேக்டரா பிரிக்கணும். ரெண்டு ஃபேக்டர்னா அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா அது வரணும். சோ எப்படி அப்படி பிரிக்கலாம்? 24 பல விதத்துல பிரிக்கலாம். நான் வந்து 12 2s ஆர் பிரிக்கலாம், 6 4s ஆர் பிரிக்கலாம். இந்த மாதிரி பல வழியில பிரிக்கலாம். ஆனா எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் நண்பா. ஏன் அதான் கரெக்ட்? ஏன்னா 8 + 3 11, 12 + 2 14, 14 இங்க இல்லையே. 6 + 4 10, 10 இங்க இல்லையே. சோ இப்ப புரியுதா? அப்படிதான் பிரிக்கணும். சோ இப்போ நான் மிடில் டேர்ம் என்ன பண்ண போறேன்? 11x நான் வந்து 8x + 3x னு பிரிக்க போறேன். 8x + 3x னு பிரிக்க போறேன். சோ இப்போ 2x காமன் எடு, x + 4 வரும். அப்புறம் +3 காமன் எடு, x + 4 னு வரும். அவ்வளவுதான் சார். அழகு சார். வேற லெவல் சார். சூப்பரா பிரிச்சாச்சு. இப்போ
ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபேக்டர்ஸ் ஜீரோனா அப்ப ஈச் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் should be ஜீரோ. அதான பண்ணுவீங்க. அப்ப x வந்து -4, 2x plus 3 வந்து முட்டனா அப்ப x வந்து -3/2. சோ நம்மளுக்கு கிடைச்ச அதே ஆன்சர் வந்துச்சா? இப்போ புரிஞ்சா? ரெண்டாவது மெத்தட். இனிமேட்டு நான் ஏகப்பட்ட क्वेश्चंस கொடுக்க போறேன். அதுல உட்கார்ந்து சார் எனக்கு புரியல சார், கஷ்டமா இருக்கு சார் அப்பலாம் சொல்லாதீங்கடா டேய். சரியா? முன்னாடி போலாமா? எவரிபடி கிளியர்? சூப்பர்பா, சூப்பர். நவ லெட்ஸ் கோ டு தி அடுத்த கேள்வி. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பசங்களா. இந்த ரெக்கார்டிங்லாம் உனக்கு கிடைக்கும். கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீ திருப்பி இத பார்க்கலாம். நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் அனுப்புவேன். இப்ப நான் எழுதுறேன்ல எல்லாமே எழுத்தோட கிடைக்கும். யூடியூப் மாதிரி இல்ல, என் எழுத்தோட கிடைக்கும். நான் எழுதி இருக்கிறது எல்லாமே உனக்கு வரும். சோ அதனால நீங்க எல்லாம் ரிவைஸ் பண்ணலாம். செம்ம ஃபீச்சர்ஸ். இதான் தொடக்கம்டா டேய், ஆரம்பம். இனிமேட் எங்க போறோம் மட்டும் நீ பாரு, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு. சரியா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் பசங்களா. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹாப்பி. லெட்ஸ் ப்ரொசீட். நான் ரெண்டு கேள்வியும் சொல்லிட்டேன். நவ் இப்ப அடுத்த क्वेश्चन, அடுத்த குவிஸ். டேய் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எவரிபடி ப்ளீஸ் ட்ரை டு டு இட் ஃபாஸ்ட். நான் உங்களுக்கு குவிஸ் கொடுக்க போறேன். சோ ஐ வில் கிவ் யூ குவிஸ் அகைன். யார் எல்லாம் கரெக்டா சால்வ் பண்றான்னு பாப்போம். ஓகே, குவிஸ் கொடுக்கட்டா? லெட்ஸ் கோ பசங்களா. ஒரு 30 செகண்ட் தான், 30 செகண்ட் போதும். your quiz starts now. let's go. what is the right answer? very good டா, very good. இதான் எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் கிளாஸ்ல பாதி பேருக்கு மேல கரெக்டா சொல்லணும். ஓகே, அட்லீஸ்ட் கிளாஸ்ல பாதி பேருக்கு மேல ரைட் ஆன்சர் சொல்லணும். what is the right answer? come on guys. 10 செகண்ட்ல குவிஸ் முடிய போகுது. டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணுங்கப்பா. I want you all to be quick. வெரி குட். சோ இப்பதான் நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். 65% of the class is correct. பாத்தியா? யூடியூப்ல இதான் தெரியாது நம்மளுக்கு, எவ்வளவு பேர் சரியா சொல்றாங்க, எவ்வளவு பேர் தப்பா சொல்றாங்க. இங்க வந்து கம்ப்ளீட் கிளாஸோட ஃபுல் ஹிஸ்டரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So 65% of the class is right. You guys are awesome. Keep it up my dear boys and girls. So now before we move forward, leaderboard la yaar irukanu paakalam. So the leaderboard standings is here. Laksan, Gayatri, Motesh, 6599, Kumaraguru, Jiljil, Dharanika, Jiva, Praveen, Srivarshini, Santosh, Niranjan, Shreya, Harshita, பல பேர் டாப்ல இருக்காங்க. நம்ம லீடர் போர்டு வந்து ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. சோ குட் ஜாப் பசங்களா. இப்போ நான் உங்களுக்கு இந்த क्वेश्चन சால்வ் பண்றேன். சோ இத வந்து ஸ்பிளிட்டிங் பண்ண முடியாது. ஓகே, இதுல ஸ்பிளிட்டிங் பண்ண முடியாது. இதுல ஸ்பிளிட்டிங் பண்ணலாமா? புரியுதா? இந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஸ்பிளிட்டிங் பண்ண முடியுமா? நோ, ஸ்பிளிட்டிங் பண்ண வாய்ப்பில்லை ராஜா. ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாரு சார். 1 into 1, 1 into -1 சார், 1 into -1. ஓகேவா? சோ அததான் நான் as a product split பண்ணனும். to bring -3, can we do that? No, you cannot. புரியுதா? so you cannot use splitting of middle term. so I'll use quadratic formula. quadratic formula என்னது சார்? a is +1 sir, because a is the leading term, and b is -3 sir, because middle term coefficient, and c is -1. so minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 times of a. so x is equal to 3 plus or minus root of 9 minus of minus plus 4 by 2. so it's going to be 3 plus or minus root 13 by 2. so that is nothing but your option A. புரியுதா? வேற லெவலா? இப்ப ஹாப்பியா? உங்க எல்லாருக்கும் கிளாரிட்டி வந்திருக்கும் நினைக்கிறேன். முன்னாடி போலாமா பசங்களா? இது முதல் கிளாஸ்னால நான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி தரேன். ஆனா போக போக இவ்வளவு ஸ்லோவா பண்ண முடியாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு டீச் பண்றதுக்கு.
ஓகேவா? so we have to go faster. சரியா? I hope all of you are clear with that. Let's proceed, my dear boys and girls. Please let me know in the chat. Quick. Super. ரொம்ப ஹாப்பிடா. I'm so happy you guys are able to understand. இப்போ நான் முன்னாடி போலாம். Let's go. Now, equations reducible to quadratic. So இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தர போறேன். இதான் இன்னையோட டாபிக். இதான் நீங்க புதுசா கத்துக்க போறீங்க. அந்த காலத்துல ஒரு 5-10 years back 10th ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம் இருந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, NTSC-ன்னு. NTSC வந்து ஒரு கஷ்டமான எக்ஸாம். நானா எழுதியிருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல எழுதியிருக்கேன். அதுலயும் நான் கிளியர் பண்ணிருக்கேன். அதுலயும் நான் ஸ்டேட் ரேங்க் 15. ஓகே. சோ அதனால நல்ல எக்ஸாம் இருந்துச்சு அந்த காலத்துல. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ அந்த NTSC எக்ஸாம்லாம் இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ரெடியூசபிளா கொண்டு வரலாம். ஓகே. பார்க்க பயங்கரமா இருக்கும், பயமா இருக்கும், டஃபா இருக்கும். ஆனா அதை நம்மளுக்கு தெரிஞ்ச குவாட்ராட்டிக்கா மாத்தி சால்வ் பண்ணலாம். அதான் இப்ப கத்துக்க போறோம். வாட் ஆர் தே கால்ட் அஸ் ஈக்குவேஷன்ஸ். பார்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்கும், ஆனா அதை நான் மாத்திடலாம். வாட் இஸ் திஸ்? ரெடியூசபிள். ரெடியூசபிள் மீன்ஸ் I can change it to a quadratic. ஓகே. ரெடியூசபிள்னா பார்க்க வேற மாதிரி இருக்கும், குவாட்ராட்டிக் இல்ல. அது குவாட்ராட்டிக் கிடையாது, ஆனா குவாட்ராட்டிக்கா நான் மாத்த முடியும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி. அதான் ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசபிள் டு குவாட்ராட்டிக். ஓகே. if a given equation can be reduced to the form of a quadratic, then such equations are called reducible to quadratic. okay. so அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நானே உங்களுக்கு சொல்லி தரேன். சோ முதல் கேள்வி ஒன்னொன்னா போலாம். சோ பசங்களா, இது குவாட்ராட்டிக்கா? எஸ் ஆர் நோ? குவாட்ராட்டிக்கா இல்லையா? சார், இஸ் திஸ் குவாட்ராட்டிக்? ப்ளீஸ் let me know, my dear boys and girls. is this quadratic? சார், என்ன சார் வேதாந்தோல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு, எஸ் ஆர் நோக்கு ஃபீச்சரா? எஸ் பல ஃபீச்சர்ஸ் இருக்கு நண்பர்களே. எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். சோ பரவாயில்ல, நிறைய பசங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. சோ 76%. சார், நோ சார், இது குவாட்ராட்டிக் கிடையாது சார். கரெக்ட், இது குவாட்ராட்டிக் கிடையாது. என்னது? this is not a quadratic. so this has degree 4. டிகிரி எவ்வளோ? 4. டிகிரி 4னா அதுக்கு பேரு பை குவாட்ராட்டிக். அதுக்கு பேர் என்னது? பை குவாட்ராட்டிக். டிகிரி 3னா கியூபிக் ஈக்குவேஷன். டிகிரி 1னா லீனியர். சின்ன வயசுல படிச்சீங்கல்ல 9th 10thல லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். லீனியர்னா டிகிரி 1, குவாட்ராட்டிக்னா டிகிரி 2, கியூபிக்னா டிகிரி 3, டிகிரி 4னா பை குவாட்ராட்டிக். சோ திஸ் இஸ் a பை குவாட்ராட்டிக். இது எப்படி மாத்தலாம்? சோ பசங்களா நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸ் ஸ்கொயரை ஒய்ன்னு எடுத்துக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்? இதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்னது? இதான் லெஜெண்டரி ஸ்டெப். இதான் அந்த லெஜெண்டரி ஸ்டெப், நம்ம ஆன்சரை கொண்டு வரக்கூடிய ஸ்டெப். சோ இந்த மாதிரி எல்லா கேள்வியிலும் இப்ப பண்ண போறீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு மாற்றத்தை நீங்க தான் கொண்டு வர போறீங்க. ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வந்துட்டு அது மூலியமா ஈஸியா சால்வ் பண்ணுவ. ஏன்னா பை குவாட்ராட்டிக் சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா அதுவே குவாட்ராட்டிக்கா மாத்தி சால்வ் பண்ணா ஈஸி. புரியுதா? சோ இப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு போட்டா எக்ஸ் பவர் 4 என்னது? எக்ஸ் பவர் 4 என்ன ஆகும் சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் பவர் 4 will be y ஸ்கொயர் இல்லையா? ஏன்னா இதோட ஸ்கொயர் இது, அப்ப இதை ஸ்கொயர் பண்ணும்ல. அப்ப எக்ஸ் பவர் 4 வந்து y ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர் வந்து 5y பிளஸ் 4. இப்போ இது குவாட்ராட்டிக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், இது குவாட்ராட்டிக்கா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்கடா, எஸ் ஆர் நோ. டே டப்பு டப்புன்னு 5 செகண்ட் தான். எல்லாரும் சொல்லுங்க, இது குவாட்ராட்டிக்கா இல்லையா? வெரி குட், இது குவாட்ராட்டிக். இப்போ நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நான் இதை குவாட்ராட்டிக்கா மாத்திட்டேன். வேற லெவலா? சூப்பர் பசங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 99% of the class has understood.
சூப்பர், யூ கைஸ் ஆர் லெஜெண்டரி. சோ இது குவாட்ராட்டிக்னா திருப்பியும் நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டத வச்சு சால்வ் பண்ணு. இதுல ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் பண்ணலாம், நான் அதான் பண்ண போறேன். குவாட்ராட்டிக் ஃபார்முலாவும் பண்ணலாம், ஓ இஷ்டம், வா ஸ்பிளிட் பண்ணலாம். சார் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம்னா 1 into +4 சார், அப்ப +4 வரும். +4 எப்படி சார் பிரிக்கலாம்? எனக்கு -5 வேணும் சார். -5 வேணும்னா -1 into -4. சார் எப்படி சார் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்க? பழகு பழகு. நான் வந்து 1000 கணக்கு சால்வ் பண்ணிருக்கேன் 1MI. சோ நீனும் ஆரம்பி. சோ -1 -4 +4 வந்துச்சா ப்ராடக்ட், அடிஷன் பண்ணா -5 வந்தா சூப்பர், அவ்வளவுதான் போடு. y² -4y -y +4 equal to முட்டை. அப்போ y என்ன வரும்? y into y -4 minus of y -4 equal to முட்டை. சோ அப்ப y -1 into y -4 equal to 0. So what is y? Y -1 is 0 and y -4 is 0. So y will come out to be 1, y will come out to be 4. Did you all like it? Was it good? So இங்க முடியல, கேள்வி இங்க முடியல. ஏன்னா y நான் கண்டுபிடிச்சது, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. y யார் பண்ணா? கேள்வியில குடுத்தானா? கேள்வியில அவன் y குடுத்தானா? வளரக்கூடாது. y நீ கொண்டு வந்த, y நான் சால்வ் பண்றப்ப கொண்டு வந்த விஷயம். சோ அப்ப நான் தான் y வெளியே தூக்கணும். y வெளியே தூக்கிட்டு x கொண்டு வரணும். சோ y கண்டுபிடிச்சிட்டேன்ல, இப்போ y என்னது சார்? x² தான் சார் y, x² தான் சார் y. சூப்பரா. சோ இப்போ ஈஸியா சால்வ் பண்றது. சார் x² 1னா x வந்து +or-1 சார். ஏன்னா +1 ஸ்கொயரும் 1, -1 ஸ்கொயரும் 1. அதே மாதிரி x² 4னா x வந்து +or-2 சார். ஏன்னா x +2 ஸ்கொயர் பண்ணா 4 தரும், x -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 தரும். சோ 4 சொல்யூஷன் கரெக்டா? ஏன்னா பை குவாட்ராட்டிக் can have 4 real roots because it has 4th degree. Any polynomial of degree n can have n roots. புரியுதா? will have n roots, but all of them being real is a special case. புரியுதா? Did you all like it? Go through it. இப்ப நான் சார்ட்ட பப்ளிக்கா வைக்கிறேன். இப்ப சொல்லுங்கடா, எல்லாருக்கும் புரிஞ்சா? Did you all understand it? மாசா இருந்துச்சா? I hope you guys are able to follow, and now let us move forward. Please let me know in the chat. Very good. அப்படியாக்கா டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ் கேளுங்க, டவுட் கிளிக் பண்ணி கேளுங்க. ஓகே, வேற லெவல். You guys are legendary, my dear boys and girls. I hope you enjoyed it. எல்லாரும் நல்லா பண்ணீங்கன்னா then we'll have a celebration. இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்களா, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. We have drums, we have fireworks and நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னா good job. Okay. So பசங்களா, are you all clear? Shall I move forward? Yes. நல்லா ஆன்சரா? Great. So பசங்களா, we'll go. நிறைய சால்வ் பண்ண வேண்டியது இருக்குடா, கொஞ்சம் நீங்க தான் எனக்கு ஒத்துழைக்கணும். ஓகேவா? Very good. Great. I am so happy you guys are learning. சந்தோஷமா படிங்கடா, இதாண்டா ஆசை எனக்கு. இது போதும், வா முன்னாடி போலாம். சோ பசங்களா, இந்த கேள்வி முடிச்சாச்சு, சொல்யூஷனும் இருக்கு, கோ த்ரூ பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் நீங்க சால்வ் பண்ணலையோ, கஷ்டமா இருக்கோ, எல்லா கேள்வியும் திருப்பி ட்ரை பண்ணுங்க. நான் இந்த PDF அப்லோட் பண்ணுவேன். இந்த PDF கிளாஸ் முடிஞ்ச ஒரு 15-20 மினிட்ஸ் உனக்கு கிடைச்சிரும். சோ இந்த PDF கோ த்ரூ பண்ணு, திருப்பி படி ஃபுல்லா. ஷிமோன் சார் என்ன சொல்லி கொடுத்தாரு, உனக்கு முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும்னா, காசு இருந்துச்சுன்னா பிரிண்ட் எடுத்து டெய்லியும் மெயின்டைன் பண்ணு. ஷிமோன் சாரோட ஃபர்ஸ்ட் லெக்சர், ஷிமோன் சாரோட செகண்ட் லெக்சர், அந்த மாதிரி ஒரு பைத்தியம் புடிச்சமா, வெறி புடிச்சமா இறங்கி படிங்கடா. ஏன்னா இன்னைக்குலாம் நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போறது இல்லை, இன்னைக்கு வெறும் இதான் ஹோம்ஒர்க். நான் கொடுத்ததை திருப்பி சால்வ் பண்ணு, அவ்வளவுதான். நான் சால்வ் பண்ண ஒவ்வொரு கேள்வியும் நீ திருப்பி சால்வ் பண்ணு. வாங்க இப்போ போலாம் ஹை லெவல். சில பேர் கேட்பீங்களா, சார் டஃபா கொடுங்க சார். என்ன சார் நீங்க இவ்வளோ ஈஸியா கேக்குறீங்க, டஃபா கேளுங்க சார். உனக்கு தான் நண்பா இந்த கேள்வி கொஞ்சம் டஃப்பான கேள்வி. ரொம்ப டஃப்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் யோசிக்கிற கேள்வி. ட்ரை பண்ணு, வாங்க பார்க்கலாம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ணலாம். Shall we all do it? Everybody, please try it out, my dear boys and girls. I want you all to be effective. I want you all to be fast. சரியா? டப்புன்னு எல்லாரும் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம்.
சோ இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்கடா, கொஞ்சம் சில ட்விஸ்ட்லாம் இருக்கு. சார் இது எப்படி சார் குவாட்ராட்டிக்? என்ன சார் சொல்றீங்க? இதை எப்படி சார் நான் குவாட்ராட்டிக்கா மாத்துவேன்? அதான்டா பியூட்டி, அதான் மேத்ஸ். அங்க நிக்கிறான் மேத்ஸ். ஓகேவா? வேற லெவல் கேள்வி பசங்களா. முதல்ல நல்லா அப்சர்வ் பண்ணுங்கடா. இங்க பாத்தீங்கன்னா 4 to the power x அத வந்து 2 to the power x whole square எழுதலாமா? அட ஆமா சார், 4 power x வந்து 2 to the power x whole square எழுதலாம் சார். ஆமா, that is allowed. ஏன்னா 4 வந்து 2 to the power 2 இல்லையா? சோ பவர் ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்ல, அது எந்த தப்பும் இல்லையே, பண்ணலாமே. அதே மாதிரி மைனஸ் 5 into 2 power x plus 1. 2 power x plus 1 நான் எப்படி எழுத போறேன்னா 2 power 1 into 2 power x அப்படின்னு எழுதலாமா? அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சிருக்குமே சார்? புரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சு? நீங்களே சொல்லுவீங்க சார். டேய் சார் நீங்களே சொல்லுவீங்க, பரவாயில்ல சார். சோ நான் வந்து 2 power x y ன்னு எடுக்க போறேன். இதுதான் லெஜெண்டரி ஸ்டெப். இதான் இந்த கேள்விக்கு லெஜெண்டரி ஸ்டெப். சோ 2 power x y ன்னு எடுத்தா அப்போ இதெல்லாம் y, அப்போ y ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 எவ்வளோ? 10y பிளஸ் 16 equal to 0. இப்போ குவாட்ராட்டிக்கா சார்? அண்டர்ஸ்டுட் சார், ஐ ஹவ் காட் இட். இவ்வளவுதான்டா. இப்போ சால்வ் பண்ணுங்கடா. டே இதெல்லாம் முடிச்சிருங்கடா, இதுக்கெல்லாம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க டப்பு டப்புன்னு. சோ இதை எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். சோ ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணு. ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணா 16. சோ 16 எப்படி பிரிக்கலாம் டு கெட் -10? 16 எப்படி பிரிக்கலாம்னா -8 into -2. ஏன்னா பிளஸ் 16ல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 8 2s are 16. சோ ப்ராடக்ட் கரெக்டா வருதா? அதே மாதிரி சம் -8 plus -2 -10. வேற லெவலா? புரியுதா? இதான் மெத்தட். இத மாதிரி திருப்பி திருப்பி பேட்டர்ன்ரா. ஏன்டா உன்னால முடியல, உனக்கு வந்து அறிவு இல்ல, எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது சார், ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாமே பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு 100 கேள்வி சால்வ் பண்ணு, 101வது கேள்வி யாரா இருந்தாலும் சால்வ் பண்ணுவீங்க. சோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ஓகே, ஐ வாண்ட் யூ டு பிராக்டிஸ். சோ இப்படி பண்ணுங்க. சோ யூ வில் கெட் y ஸ்கொயர். இந்த -10 மிடில் டேர்மை பிரிக்க போறேன். -8y -2y plus 16 அப்படின்னு பிரிக்க போறேன். அப்படி பிரிச்சா what will I get? y into y minus 8 -2 into y minus 8 is equal to முட்டை. அப்போ y minus 8 y minus 2 னு வரும், is equal to 0. அப்போ y is equal to 8 y is equal to 2 னு வரும். சால்வ் பண்ணீங்கன்னா, ஏன்னா ரெண்டுமே product of two factors is 0. அப்ப each individual factor you will equate it to 0. அப்ப y 8 னு வரும், y 2 னு வரும். அப்போ பசங்களா y என்னது? y நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அது ஆன்சர் கிடையாது. y நான் கொண்டு வந்தது, அதை நான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா x தான் அவன் கேள்வியில கேட்டிருக்கான், கேள்வியில x தான் இருக்கு. y எங்க இருந்து வந்துச்சு? சில பசங்க இங்கே விட்டுருவானுங்க. சார் முடிச்சிட்டேன் சார், பினிஷ் பண்ணிட்டேன் சார், நான் தான் சார் ஃபர்ஸ்ட், சூப்பர் சார். நான் டேய் y கேள்வியில இல்லடா, x கண்டுபிடுறா. x என்னது? x வந்து 2 power x தான் y. சோ 2 power x தான் 8, 2 power x தான் 2. அப்போ x எவ்வளோ சார்? x 3 சார். இங்க x எவ்வளோ? x 1 சார். சோ இது ரெண்டு தான் சொல்யூஷன் நண்பர்களே. சூப்பரா. சோ x நம்மளோட 3 மற்றும் 1. யார் யாரெல்லாம் கரெக்டா சொன்னா சாட்டை திறக்கிறேன். ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி சாட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆர் யூ ஆல் கிளியர்? Did you love it? Was it brilliant? Very good. இது போதும்டா. இப்போ புரியுதா? இதுதான் 10th ல இருந்து ஒரு படி மேல. அப்படிதான் படிக்கணும். எடுத்தோனே பறக்க கூடாது. எனக்கு சொல்ல தெரியும். I can teach you. நானும் ஐஐடில தான் படிச்சேன். ஆனா உன்னை பயமுறுத்தவும் முடியும். நிறைய இடத்துல இதான் நடக்குது. I don't want that. ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு படி மேல. இந்த ஒரு படி நீ உருப்படியா பண்ணு. ஓகேவா? Are you all clear? How do we get 3 sir? டேய் 2 power 3 தான்டா 8. பசங்களா ஒருத்தன் கேக்குறான், சார் எப்படி சார் 3 வந்துச்சு? அதையும் சொல்லிருங்க சார் ப்ளீஸ் சார். நான் சொல்றேன்டா நண்பா, உனக்கு இல்லாமையா? சோ 2 power x equal to 8 இருக்கா? 8 வந்து 2 power 3 இல்லையா சார்? 8 வந்து 2 into 2 into 2 to do இல்லையா? 2 into 2 into 2 to do சொல்லுவீங்களே, அதேதான்டா. இங்க x வந்து 3. அப்போ bases are same, compare the powers.
கம்பேர் த பவர்ஸ்னா x 3 அவ்வளவுதான். அதான் மெத்தட். ஓகேவா? வெரி குட், வெரி குட். பசங்களா வீடியோவை திருப்பி பாருங்க. சார் 2 power x plus 1 எப்படி சார் பிரிச்சீங்க? 2 power x plus 1 எப்படி பிரிச்சேன்டா? 2 power 1 into 2 power x. அதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. டேய் கொரோனா டைம்ல படிச்சது மறந்துட்டீங்களாடா? கொரோனா டைம்ல சார் என்ன சார் சொல்றீங்க, எனக்கு புரியல சார். டேய் 2 power x plus 1 you can write it as 2 power x into 2 power 1. ஏனா a power x into a power y is a power x plus y. இதா properties of exponents. So பவர்ல அடிஷன் இருந்தா அதை நீ பிரிச்சு மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் to the same base. இது நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. properties of exponents, properties of exponents. கரெக்ட்டா? வெரி குட். சோ அதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் 2 power x plus 1 நான் பிரிச்சேன். ஓகேவா? வெரி குட், சூப்பர் பா. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம் பசங்களா. கிரேட். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கிளாஸ் டீச்சர்ஸ் கேளுங்க. இப்போ நம்ம முன்னாடி போலாம். You guys are absolutely awesome. I will give you some practice questions once we are completing this. இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க எல்லாரும். Come on guys, I want you to be fast. போக போக டஃப் ஆக்கிட்டே போலாம், கவலைப்படாதீங்க. இது முதல் கிளாஸ் தான், இது முதல் கிளாஸ் தான். ஓகேவா? முதல் கிளாஸ், லெட்ஸ் டேக் இட் ஸ்லோ. போக போக உங்களுக்கு இன்னும் நான் டஃப்பான கேள்விகள்லாம் நிறைய கொடுக்கிறேன், கவலையே படாதீங்க. we will take it to வேற லெவல். கிரேட். சோ என்ன கொடுத்திருக்காங்க சார், இதுல எப்படி சார் பண்றது? இதே ரொம்ப ஈஸி. 1/, இது எப்படி பார்க்கணும்னா, இந்த கேள்வி நீ எப்படி பார்க்கணும்னா, நல்லா சொல்றேன் பாரு. இந்த கேள்வியை you have to see it in a different way. ஓகே, எப்படின்னா 2 into 1/x power 4 minus 3 into 1/x square plus 1. இதான் கேள்வி. இந்த மாதிரி பிரிச்சு பார்க்க கத்துக்கோ, இந்த மாதிரி பிரிச்சு பார்க்க கத்துக்கோ. இது முக்கியம். ஏன்னா அப்பதான் உனக்கு அப்சர்வேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி கேள்வி நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, டேய் அன்னைக்கு சிமோன் சார் சொல்லி கொடுத்தாரா, இப்படிதான் நான் அப்சர்வ் பண்ணும். அந்த மெத்தட் நீ கத்துக்கிட்டீங்கன்னா உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. புரியுதா? சோ இப்ப வாங்க பார்க்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேன், 1/x square y ன்னு எடுத்துப்பேன். சோ இதுதான் நம்மளோட லெஜெண்டரி. டேய் லெஜெண்டரி ஸ்டெப்டா, மறக்காதீங்கடா. ஓகே, இதான் நம்ம லெஜெண்டரி ஸ்டெப். சோ லெஜெண்டரி ஸ்டெப்னால என்ன நடக்க போகுது சார்? லெஜெண்டரி ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும்? 1/x square, இதான் y. இது y-னா இது y ஸ்கொயர். கரெக்டா? ஆமால, இது y-னா அப்ப இது y ஸ்கொயர் தானே. y ஸ்கொயர் என்னது? y ஸ்கொயர் வந்து இதோட ஸ்கொயர். 1 ஸ்கொயர் இஸ் 1, இதோட ஸ்கொயர் x power 4. அட ஆமா சார், அப்போ இது வந்து y ஸ்கொயர். அப்போ கேள்வி வந்து 2y ஸ்கொயர் minus 3y plus 1 equal to 0. அவ்வளவுதான். குவாட்ராட்டிக்கா மாத்தியாச்சா? ஓவர். இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லடா, சால்வ் பண்ணு. இது என்ன பெரிய விஷயம்? இது என்னடா பெரிய விஷயம்? சோ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் பண்ணலாமா? பண்ண முடியும். இந்த கேள்விக்கு பண்ண முடியும். எப்படி சார் பண்ண முடியும்? வா நான் சொல்லி தரேன். Let's do it together. So plus 2 into plus 1. சார் plus 2 into plus 1 னா எவ்வளவு சார்? plus 2 into plus 1 னா plus 2. இதை எப்படி சார் பிரிக்கணும்? சார் நம்மளுக்கு -3 வேணும் சார். வராது சார், என்ன சார் வளர்றீங்க? -3 வேணும் சார். வரும்டா, -2 -1 வரும் சார். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு +2 வருதா? ஆமா சார். minus into minus 2 into 1. கரெக்டா +2 வருது சார். minus into minus plus 2 into 1 2. சோ ப்ராடக்ட் கரெக்டா வருது. சம் கரெக்டா வருதா? -2 plus -1. சம் கரெக்டா வருதா சார்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -3 வருது சார். பக்கா. அப்போ நான் I can split the middle term. I can split the middle term. சோ இந்த மாதிரி நான் மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியா லட்டு மாதிரி சால்வ் பண்ணலாம். ஈஸியா நான் சால்வ் பண்ணலாம். So I will get y minus 1 into 2y minus 1 equal to முட்டை. அப்ப y வந்து 1 இல்ல y வந்து half. y வந்து 1 இல்ல y வந்து half. ஆனா y ஆன்சர் கிடையாது.
y ஆன்சர் கிடையாது. ஏன்னா 1 by x square தான் ஆன்சர். So 1 by x square is 1. இல்லாட்டி 1 by x square is 1 by 2. So அப்போ x square is 1 or x square is 2. reciprocate பண்ணா அப்போ x வந்து plus or minus 1 முதல் சொல்யூஷன், x வந்து plus or minus root 2 ரெண்டாவது செட் ஆஃப் சொல்யூஷன். சோ 4 சொல்யூஷன் இருக்கு இந்த கேள்விக்கு. இந்த 4மே சொன்னவங்க தான் முழு கரெக்ட். இந்த 4மே சொன்னவங்க தான் முழு கரெக்ட். யார் சொல்லிருக்கீங்க அப்படி? யார் அப்படி சொல்லிருக்கீங்க? How many of you said it like that? Very good. So அப்படி சொன்னவங்களா you guys are legendary. உங்க எல்லாருக்காக வேதாந்து சார்பாக ஒரு தோல் மியூசிக். Okay, so I hope you guys enjoyed it. So shall we move forward? முன்னாடி போலாமாடா? Yes. Shall we all proceed forward, my dear boys and girls? Please let me know. Very good. How root 2 ah? How root 2 na day? X square is 2 da. அப்ப x வந்து root 2 ல. X square is 2. அப்ப x வந்து root 2. Plus or minus ஏன் வரும்னா root எடுக்கிறப்ப plus or minus வரும். ஓகேவா? Are you all clear? Very good. Sir, இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணலாமா சார்? பசங்களா பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய கேள்வி இருக்கு, கவலைப்படாதீங்க. 8 மணி வரைக்கும் நம்ம இதான் பண்ண போறோம். அண்ட் என்னோட ரிக்வெஸ்ட், கிளாஸ் முடிஞ்ச பிறகு இதை திருப்பி சால்வ் பண்ணுங்கடா. ஏன்னா நான் சால்வ் பண்றப்ப ஈஸியா இருக்கும், ஆனா நீங்க ட்ரை பண்றப்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? So will you all try it on your own? Everybody? Very good. Super. So இப்போ நம்ம முன்னாடி போலாம். Let's go forward to the அடுத்த set of questions. Here we go. Quiz வந்தாச்சுடா டே. So இப்போ நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகே, கிரேட். ரெக்கார்டிங் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கிடைக்கும். கிளாஸ் முடிஞ்ச பிறகு, இப்போ இல்ல. ஓகே, சோ பசங்களா குவிஸுக்கு போலாம். இதான் உங்க குவிஸ் கேள்வி. எவ்ரிபடி ட்ரை இட் அவுட். எவ்ரிபடி ட்ரை இட் அவுட். ஐ வில் கிவ் யூ சம் டைம். நான் உங்களுக்கு நிறையவே டைம் தரேன். நான் உங்க எல்லாருக்கும் நிறையவே டைம் தர போறேன். ஓகேவா? எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் பி ஃபாஸ்ட். ப்ளீஸ் பி ஃபாஸ்ட். Okay, everybody try to be fast. I'm going to give you a quiz which will start $60 seconds time கொடுக்கிறேன். Let's start. Wow, நிறைய பேர் கரெக்டா சொல்லிருக்காங்கடா. சூப்பர். சந்தோஷ், தாரணிகா, ராகு நந்தன், வேற லெவல் டா டே. நிதர்ஷன், கிருஷ்ணபிரியா, மோகனா, நிதேஷ், குருச்சரன், லக்ஷனா, விக்னேஷ், சாய், முத்தமிழ், கெவின், சர்வேஷ், சூப்பர் டே. சால்வ் பண்ணுங்க பசங்களா. இங்க என்னன்னா எக்ஸ் கியூப டி நடுங்க, எக்ஸ் கியூப ஒய் நடுங்க, டி நடுங்க, ஏதோ ஒண்ணு உன் இஷ்டம். எக்ஸ் கியூப ஒய் நட்டினா ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு கேட்ச் அப். So shall we move forward? So பசங்களா இதான் ரிசல்ட்ஸ். 60% of the class is correct. You guys are awesome. 60% of the class கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சோ இப்போ எப்படி இதை சால்வ் பண்ண நான் சொல்லி தரேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி லீடர் போர்டு பார்க்கலாம். Who is leading the class? Laksan, Praveen 6559, Gayatri, Jagat Rakshagan, Akash, Ilakya, Daranish, Prema, Bhavana, Sai Kamal, Vidyut, Manish, Shriram, Nikhil Sai. Vara level da day. You guys are rocking it. Keep it up, my dear boys and girls. இப்போ எப்படி சால்வ் பண்றது நான் பார்க்கிறேன். எல்லாரும் லிசன் பண்ணுங்க. இங்க லெஜெண்டரி ஸ்டெப் என்னது? லெஜெண்டரி ஸ்டெப் வந்து x கியூபா y எடுக்கிறது தான். இதான் லெஜெண்டரி ஸ்டெப்.
ஓகேவா? சோ எக்ஸ் கியூப நான் y எடுத்தா என்ன நடக்கும் நண்பர்களே? எக்ஸ் கியூப நான் y எடுத்தா எக்ஸ் பவர் 6 வந்து y ஸ்கொயர். எக்ஸ் கியூப் yனா அப்ப y ஓட ஸ்கொயர். இத ஸ்கொயர் பண்ணா நான் இதையும் ஸ்கொயர் பண்ணுமா? இத ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பவர் 6 வரும். டேய் இத ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பவர் 9 வரும் சொல்லாத. அந்த மாதிரி சில பசங்க சொல்லுவானுங்க. சார் ஹவு சார் எக்ஸ் கியூபோட ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 9 சார். தம்பி நீ திருப்பி 8ஆம் கிளாஸ் போய் படிச்சுட்டு வரணும். ஓகேவா? எக்ஸ் கியூபோட ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 6. ஏன்னா எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை ஆகும் நண்பா. உள்ள மல்டிப்ளை ஆனா எக்ஸ் பவர் 6 தான் வரும். எக்ஸ் பவர் 9 சொல்லக்கூடாது. புரியுதா? சோ y ஸ்கொயர் ஆயிரும் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 9 எக்ஸ் பவர் 3 வந்து y பிளஸ் 8. இது ஒரு மொக்க கேள்வி. இது ஒரு டுபாக்கூர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம எல்லாருக்கும் இத ஸ்பிளிட் பண்ணி சால்வ் பண்ண தெரியும். அப்படி ஒன்னு ஸ்பிளிட் பண்ண பிடிக்கலையா? சார் நீங்க என்ன சார் எல்லாமே ஸ்பிளிட் பண்றீங்க, எனக்கு குவாட்ராட்டிக் ஃபார்முலா தான் சார் பிடிக்கும். உன் இஷ்டம்டா, என்ன வேணா பண்றா. டேய் ஏன்டா நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ற? எதுனாலும் பண்ணு. நான் வந்து ஸ்பிளிட்டிங் பண்றேன், ரெண்டாவது மெத்தடும் பண்றேன். சோ 1 பிளஸ் 8 எவ்வளவு சார்? 1 8 8 சார். சோ இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவேன்? மைனஸ் 9 வேணும். மைனஸ் 9னா மைனஸ் 1 மைனஸ் 8 சார். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 8 சார். சூப்பர். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் 9 சார். சூப்பரோ சூப்பர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. y ஸ்கொயர் மைனஸ் 1y மைனஸ் 8y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. மைனஸ் 8ல பிளஸ் 8. So y காமன் y minus 1 minus 8 காமன் y minus 1 equal to 0. அப்ப y minus 1 into y minus 8 is equal to 0. அப்ப y என்னது? y வந்து 1 இல்ல 8. y தான் x cube. x cube தான் 1 இல்ல 8. So answer is x cube 1 இருக்கலாம் இல்ல x cube 8 இருக்கலாம். So x cube 1 னா x 1, x cube 8 னா x 2. ஏனா 8 வந்து 2 power 3. So x cube equal to 2 cube. அப்ப x 2 ஆ இருக்கணும். So 1 and 2 the answer. இதான் மெத்தட். இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா ரைட், சால்வ் பண்ணாட்டி தப்பு. தப்பு. ஓகேவா? Did you all like it? Super. I hope all of you are able to understand, my dear boys and girls. So shall I move forward? Okay. சரி 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 முன்னாடி போலாம். ஓகேப்பா ஓகேப்பா. டேய் முன்னாடி போலாம்டா. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நான் சொன்னது போல கிளாஸ் டீச்சர்ஸ் கேளுங்க அண்ட் திருப்பியும் பாருங்க. ஓகேவா? ஏன்னா கிளாஸ்ல பசங்களா இது வந்து ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல நீ என்கிட்ட எவ்வளோ என்கிட்ட இருந்து இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுக்கணும். அதான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ். நீங்க எல்லாருமே பே பண்ணி இந்த கோர்ஸ் சேர்ந்திருக்கீங்க. யூடியூப் மாதிரி ஃப்ரீ கிடையாது. இந்த கோர்ஸ்ல கரெக்டா டைமுக்கு ஆரம்பிக்கும். 6:30 மணினா 6:30 மணிக்கு நான் ஆரம்பிச்சேன். ஆனா இனிஷியலா ஆடியோ வீடியோ வரல. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க. நான் இந்த செஷனை கொஞ்சம் இழுக்க போறேன். ஒரு 8:10 8:15 வரைக்கும் போகும். ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் இல்ல. சோ we will continue. ஏன்னா நான் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கேனோ எல்லாத்தையும் முடிக்க போறேன். அண்ட் பசங்களா எல்லா கிளாஸ்லயும் try to derive as much as you can. ஹங்கிரியா இரு. உன்னால ஏதாச்சும் டவுட் அப்புறமாட்டி பாத்துக்க முடியுமா? ரீப்ளேல பாரு. நோட்ஸ் எடுத்து நீ படி. டவுட்ஸ் ஆப்ல கேளு. டவுட்ஸ் ஆப் ஆக்சஸ் நீங்க வேணும்னா தனியா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆஃப்டர் த கிளாஸ்க்குள்ள கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அந்த மாதிரி ஒரு வெறியோட இருங்க. இந்த ஆரம்பத்துல உனக்கு செட் ஆகிற டோன் தான் கிளாஸ் ஒரு வருஷம் ஃபுல்லா செட் ஆகும். நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்றீங்க. நான் டெஸ்ட்லாம் டஃபா வைப்பேன். டேய் கிளாஸ்ல இருக்க மாதிரி சும்மா மொக்க கேள்வி வரும்னு நினைக்காத. டெஸ்ட்லாம் செம்ம டஃபா இருக்கும். இப்போ நீங்க நல்லா பண்றீங்க. ஆனா டெஸ்ட்ல யாரு உண்மையாலே டாப்ல வரான்னு நான் பார்க்க போறேன். எனக்கு ஒரு வெறி இருக்குல்ல. நம்ம தமிழ்நாடு பசங்க இருந்து ஆல் இந்தியா ரேங்க் 1 கொண்டு வர போறேன். இந்த பேட்ச்ல எவன் நல்லா பண்றீங்களோ உங்களை தனியா செலக்ட் பண்ணி ஒரு நீட் நம்ம ஜேஇ ஏகலவ்யா பேட்ச் வேதாந்தத்துல இருக்க மாதிரி தமிழ் பசங்களுக்கு ஒரு டாப்பர்ஸ் பேட்ச் நம்ம உருவாக்கலாம். ஒன்னும் கொஞ்ச நாள்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு நீ இம்ப்ரெஸ் பண்ணும். என்னைய நீ வந்து ப்ரூவ் பண்ணும். அந்த ப்ரூவ் பண்றது டெஸ்ட்ல தான். டெஸ்ட்ல எப்படி? காப்பி அடிச்சு இல்ல, நீனா உழைச்சு எழுதி. அது எங்களுக்கு தெரியும். புரியுதா? ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஆசைப்பட்டு சேர்ந்தீங்க. ஆனா உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சார் என்ன சார் நீங்க வந்து கோர்ஸ விற்க தான் சொன்னீங்கன்னு நினைச்சேன் சார். உண்மையில நீங்க இவ்வளவு வெறியா இருக்கீங்களா? பசங்களா, you don't know me. You have no idea. I mean what I say. I want you guys to kill it. நீங்களாம் தெரிக்க விடணும்டா. சும்மா யூடியூப்ல நீங்க கோர்ஸை வாங்கணும்னு சொல்லல. இப்பயும் நான் தான் சொல்றேன்.
இப்பயும் ஐ வில் கிவ் மை 100%. என் கூட ஒர்க் பண்ணு, நீ எக்ஸைட்டடா இரு, அது போதும். சரியா? சோ இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 2 மெத்தட் இருக்குடா, டே வேணும்னா அத்த மெத்தட் சால்வ் பண்ணுடா. சார் நீங்க ஒய் எடுத்தீங்க சார், அவன் டி எடுத்திருக்கான் சார், என்ன சார் எனக்கு புரியல சார். நண்பா இந்த மாதிரிலாம் கேட்காதீங்கடா. ஒய் எடுத்துக்கோ, டி எடுத்துக்கோ, ஏ எடுத்துக்கோ, பி எடுத்துக்கோ, சி எடுத்துக்கோ, டி எடுத்துக்கோ, எல் எடுத்துக்கோ, எம் எடுத்துக்கோ, என்ன வேணா எடுத்துக்கோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, அது ஒரு வேரியபிள்டா. புரியுதா? அடுத்த கேள்வி நண்பர்களே, திருப்பி குவிஸா கொடுக்குறேன். எதுக்கு நான் சால்வ் பண்ணணும், நீங்க சால்வ் பண்ணுங்கடா. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நீங்களா என்ஜாய் பண்ணுங்க, அதான் that is what I like. So பசங்களா எல்லாம் சால்வ் பண்ணுங்க. I will give you a quiz. I will give you a quiz. So please be fast. சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க நண்பர்களே. Okay, shall we start? Start பண்ணலாமா? Let's go. I think I have figured out the answer. Okay, 60 seconds and the time starts now. Let's go. Everybody please do it fast. Pradosh, Karthik Roshan, Senduran, very good da. Surya, Adi, வேற லெவல் நண்பர்களே, எல்லாரும் கலக்கிட்டீங்க. Good job, good job, good job. Nikhil Sai, Madan, Lakshan, Sarvesh, Le Madan, Sivadarsan, Kritik, Ganishka, Studies, Gladson, Stains, Sastik, Kavian, Avanish, Manigandan, Jyotish, Shriram, Dilshat, Sakti, Litish Aditya, Tarun, எல்லாருமே ரைட்ரா டே, சூப்பரா. You guys are legendary. ஓகே, சோ பசங்களா 58 60% ஆஃப் தி கிளாஸ் தான் கரெக்ட். இதுலயும் நிறைய பேர் தப்பு விட்டுருக்கீங்க. தப்பு விட்டுருக்கவங்க கத்துக்க பாருங்க. அதான் இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ். நீங்க டவுட்ஸ் கேட்டு கத்துக்க முடியும். சரியா? சோ வாங்க நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து x பவர் -4. கேள்வியை ஒழுங்கா பாத்தியா? x பவர் -4 னா 1 by x பவர் 4 minus 6 into x பவர் -2 னா 1 by x பவர் 2. சோ இதான் அவன் கேட்டிருக்க கேள்வி. ஓகேவா? சோ பசங்களா இங்க லெஜெண்டரி ஸ்டெப் என்னது சார்? லெஜெண்டரி ஸ்டெப் இந்த கேள்விக்கு என்னது நண்பர்களே? 1 by x square y நடு. இதுதான் லெஜெண்டரி ஸ்டெப். இந்த லெஜெண்டரி ஸ்டெப்ல தப்பு விட்டினா ஒண்ணுமே வராது. ஓகேவா? சோ இந்த ஸ்டெப் பண்றனாலதான் குவாட்ராட்டிக்கா மாத்த முடியுது. இந்த ஸ்டெப் பண்றனால தான் நம்ம வந்து ஒரு குவாட்ராட்டிக்கா மாத்த முடியுது. புரியுதா? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? சூப்பர், லெட்ஸ் கோ. சோ இப்போ அத பண்ணனால என்ன ஆயிரும்? 1 by x பவர் 4 1 by x ஸ்கொயர் y னா அப்ப y ஸ்கொயர் எவ்வளோ சார்? 1 by x ஸ்கொயர் y னா y ஸ்கொயர் வந்து இதோட ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் என்னது? 1 ஓட ஸ்கொயர் 1, x ஸ்கொயரோட ஸ்கொயர் வந்து x பவர் 4. சோ அப்ப y ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ அப்ப கேள்வி எப்படி மாறிடும்னா, கேள்வி இப்படி மாறிடும். எப்படி? it will change as y ஸ்கொயர் minus 6y plus 8 equal to முட்டை. splitting of middle term 1 8 மல்டிப்ளை பண்ணு சார். +1 +8 மல்டிப்ளை பண்ணா +8 சார். இது எப்படி சார் பிரிக்கிறது? எனக்கு -6 வேணும் சார். -6 வேணும்னா -4 -2 இல்லையா? ஏன்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா +8, இதை ரெண்டு ஆட் பண்ணா -6 சார். சூப்பர் சார். எப்படி சார் இவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க? பிராக்டிஸ் 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 நண்பர்களே. பிராக்டிஸ் பண்ணா நீ என்னோட வேகமா போடுவ. என்னோட வேகமா சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நானே பார்த்திருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் some of them are very fast. They are even faster than me. So you can also be faster and quicker than me. சரியா? So y வந்து 2, y வந்து 4. ஆனா அங்க முடியல. வெயிட் பண்ணு, அவசரப்படாத. அங்க கேள்வி முடியல. ஏன்னா நம்மளுக்கு தேவை x. So y வந்து 2 னா அப்போ 1 by x square is 2. y வந்து 4 னா அப்போ 1 by x square is 4. அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ரெசிப்ரோக்கல் பண்ணி சால்வ் பண்ணு. ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன வரும்? ரெசிப்ரோக்கல் பண்ணா x square is 1 by 2 னு வரும்.
and இங்க reciprocate பண்ணா x square is 1/4 னு வரும். இத reciprocate பண்ணா அவ்வளவுதான். இப்போ ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் வரும். சோ பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2. இங்க ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் 1/2. இத ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 வரும். இத ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2 வரும். சோ அதனால தான் ஆன்சர் பி. So B is the correct answer for this கேள்வி. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். Are you all happy? இப்போ எக்ஸைட்டடா? முன்னாடி போலாமா? Shall we proceed? இது எல்லாமே திருப்பி ட்ரை பண்ணுங்க. வீடியோவை திருப்பி பாருங்க. யாருக்கெல்லாம் புரியலையோ I want you to see. I want you to practice it again, my dear boys and girls. So shall I move forward? Great day. ரொம்ப happy. I'm so happy. Let's go forward. அவ்வளவுதான். முன்னாடி போலாம். Let's go. Let's solve the next set of questions. வாங்கடா டே. இன்னும் challenging questions. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. என் கூட I want you all to try it out. இது எல்லாமே 11th 12thல முக்கியம். இதெல்லாம் தெரியாட்டி தான் பசங்க முதல் தடவை பார்க்கறப்ப பயப்படுவாங்க. அந்த பயம் உனக்கு இருக்காது. நம்ம விடியல் பேட்ச்ல எவனுக்குமே இருக்காது. ஏன்னா இப்போ உங்க பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இது போல அடுத்த 5-6 கிளாஸ், அடுத்த 2 வாரம் நம்ம வெறும் பேசிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் we will start set quadratic equation, relation functions. ஸ்லோவா நம்ம 11th நீங்களாம் உங்க சிபிஎஸ்இ உங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்க போற விஷயத்தெல்லாம் I will teach you. உங்க ஸ்கூலும் அப்புறம் ஈஸி ஆயிரும். சோ இது பண்றதுனால பேசிக்ல இருந்து கத்துக்கிறதுனால ஸ்கூல்ல நீங்க எல்லாம் தெரிக்க விடுவீங்கடா. ஸ்கூல்ல தெரிக்க விட்டுருவீங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. Just be consistent, solve assignments, be regular to the class, watch our videos, watch replays if you have doubts, read the session PDF. Session PDF நான் ஷேர் பண்றேன். நான் எழுதி இருக்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கும். சரியா? வெரி குட். சோ இப்போ லெஜெண்டரி ஸ்டெப் என்னது? சார் லெஜெண்டரி ஸ்டெப் தான் சார் எனக்கு புரியல. டேய் அதான்டா முக்கியம். அதான்டா இருக்கிறதுலே முக்கியம். இந்த கேள்வியில லெஜெண்டரி ஸ்டெப் இதுதான் நண்பர்களே. இதுதான் லெஜெண்டரி ஸ்டெப். ஏன் சார்? ஏன்னா x பவர் 1/3 நீ y எடுத்தீனா அப்போ x பவர் 2/3 என்னது? x பவர் 2/3 வந்து x பவர் 1/3 ஹோல் ஸ்கொயரா? அப்ப y ஸ்கொயர் மாறிடும். சார் இப்போதான் சார் புரியுது. இப்போதான் சார் விளங்குது. கரெக்டா? அப்ப கேள்வி என்ன ஆயிரும்? y ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் 2 ஈக்குவல் டு முட்டை. திருப்பியும் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் பண்ணலாமா? பண்ணலாம். செக் பண்ணலாம். வருமா? I think splitting of middle term இங்க வருமான்னு தெரியல. We will check it anyway. There's no harm. 1 into -2. -2. So -2 எப்படி பிரிச்சா +1 வரும். சார் +2 -1 பிரிக்கலாம் சார். வாவ், வாட் a wow. வருதுப்பா நண்பர்களே. So leading term a யும் c யும் மல்டிப்ளை பண்ணா leading term a constant term c ய மல்டிப்ளை பண்ணா -2. அத இப்படி பிரிச்சா எனக்கு satisfy ஆகுதே. Product -2, sum வந்து +1. So I can split the middle term. I can split it like this. So y into y plus 2 minus of y plus 2 equal to முட்டை. So y plus 2 காமன் எடு. y plus 2 காமன் எடுத்தா எனக்கு மிச்சம் இருக்குது y minus 1. அப்ப y வந்து -2 or +1. So x to the power 1/3. ஏன்னா y வந்து x to the power 1/3, அது வந்து -2 இல்லாட்டி 1. இப்போ எனக்கு x வேணும். ஆனா என்கிட்ட இருக்குது x power 1/3. அப்ப எப்படி x கண்டுபிடிக்கிறது? கியூப் both sides. இது எப்படினா x கண்டுபிடிக்கிறது? ரெண்டு சைடு கியூப் பண்ணு. ரெண்டு சைடு கியூப் பண்ணா -2 கியூப்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு சைடு கியூப் பண்ணா 1 கியூப் வரும். அப்ப x வந்து -8 இல்லாட்டி x வந்து it is 1. சூப்பரா? Did you like it? Was it வேற level? இப்போ சந்தோஷமா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? How many of you are happy with this? My dear boys and girls, please let me know in the chat.
Very good, Aishwarya. Very good, Nikhil Sai. Very good. You guys are absolutely awesome. Let's go forward. Great. Legendary, Daddy. Very good, very good. Brilliant job, my dear boys and girls. So now, let us go forward. Solve it with quadratic formula. A quadratic formula easy-ஆ வரும்டா. ரொம்ப easy. Quadratic formula na இங்க இருக்குல இதுல ABC ய பாரு. இதுல வந்து A வந்து 1 and B வந்து 1 and C வந்து -2. So அத quadratic formula apply பண்ணு உனக்கு ஈஸியா வரும். So A1 B1 C-2 அத quadratic formula apply பண்ணு. So அப்ப என்ன வரும்? Y is equal to -B plus or minus root of B square minus 4AC. So 4 into 1 into -2 by 2A. அப்ப Y என்ன வரும்? -1 plus or minus இது root of 9 வரும் by 2. So அப்போ -2, 1. So Y வந்து -2, 1 அப்படியே வருதா? அதே ஆன்சர் தான் வரும். So கரெக்டா தான் வரும். ஈஸி. கரெக்டா தான் வரும். ஈஸி. Go through it. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே சார், லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் புரியல சார். நான் சொல்லி தரேன் நேத்ரா, கவலைப்படாத. நான் லாஸ்ட் ஸ்டெப் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஒன்ஸ் கோ த்ரூ திஸ் பசங்களா, ஒன்ஸ் கோ த்ரூ திஸ். எல்லாருமே இதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்லைடு அனுப்புவீங்களா சார்? ஆமா, ஸ்லைடு கிடைக்கும், செஷன் ரீப்ளே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸ்லைடு நான் எழுதுனது எல்லாமே கிடைக்கும். ஒண்ணுமே யூடியூப் மாதிரி இல்ல. டெய்லி கிளாஸ் முடிஞ்ச பிறகு உனக்கு ஸ்லைடு நான் எழுதுனதோட கிடைக்கும். நான் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் ரெக்கார்டிங் கூட கிடைக்கும். சரியா? there are only 2 solutions sir. ஆமா, இந்த கேள்விக்கு only 2 solutions. ஓகேவா? வெரி குட். why should we cube sir? நான் சொல்றேன் அதை நான் சொல்லி தரேன். அதுலதான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே, சோ பசங்களா, I will teach you. Please listen. லாஸ்ட் ஸ்டெப் சொல்லி தரேன். நிறைய பேருக்கு அதான் டவுட் இருக்கு. அண்ட் பசங்களா, நம்மளோட டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க. இந்த பேட்சுக்குனே ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. அங்கதான் எல்லா அப்டேட்டும் வரும். எப்படி ஆக்சஸ் பண்ணணும், நாங்க டெமோ வீடியோ பண்ணிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. எப்படி போய் தத்துவா டவுன்லோட் பண்றது, எப்படி போய் அசைன்மெண்ட்ஸ் பாக்குறது, எப்படி போய் டெஸ்ட் பாக்குறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ்க்கு வரணும், ரீப்ளே பாக்குறது, நோட்ஸை பாக்குறது, எல்லாமே நாங்க வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம் குரூப் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பியிருப்பாங்க. சோ ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்க. உங்க இமெயில், உங்க மெசேஜ், உங்க போன்ல செக் பண்ணுங்க. கண்டிப்பா டெலிகிராம் குரூப் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்க இந்த கோர்ஸை வாங்குனீங்கன்னா. சரியா? சோ இப்போ கடைசி ஸ்டெப் தான் நிறைய பேருக்கு புரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார், லாஸ்ட் ஸ்டெப் தான் சார் புரியல. ப்ளீஸ் சார் சொல்லித்தாங்க சார். சோ இதான் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா? சோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. என்னது? y is equal to -2 or 1. ஓகேவா? y is equal to -2 or 1. அதான் நமக்கு கிடைச்சிச்சு. y என்னது சார்? y தான் x power 1/3 இல்லையா? சோ x power 1/3 தான் இது இல்லனா இது. சோ x power 1/3 தான் -2, இல்லாட்டி x power 1/3 தான் 1. இப்போ உனக்கு x வேணுமா x power 1/3 வேணுமா? கேள்வியில என்ன கேட்டிருக்கான்? solve for x. solveனாலே for x தான். எனக்கு x வேணும்டா, எனக்கு x வேணும்ல, எனக்கு x power 1/3 வேணாம். I want x. சோ எப்படி x கண்டுபிடிக்கிறது? x மட்டும் தான் வேணும். அப்போ இந்த பவர் நான் அங்க எடுத்துட்டு போவேன்ல, இந்த பவர் 1/3 இருக்குது, அங்க போனா 3 ஆயிரும். ஏன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா உல்டா ஆயிரும்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இல்லாட்டி ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணு. ஏன்னா எனக்கு x வேணும்ல, x வேணும்னா இது 1 ஆகணும். சோ இந்த பக்கம் கியூப் பண்ணு. ஒரு சைடு மட்டும் பண்ணலாமா சார்? எப்படி சார் ஒரு சைடு மட்டும் பண்ண முடியும்? என்ன சார் வளர்றீங்க? ஆமா, ரெண்டு சைடும் பண்ணணும். சோ ரெண்டு சைடும் பண்ணா இப்போ x power 1 வந்துருமா? அதான் -2 cube -8. சோ இதான் ஒரு ஆன்சர். சோ x வந்தாச்சுன்னா நான் ஹாப்பி. புரியுதா? அதே மாதிரி தான் அங்கேயும். சார் அங்கேயும் எனக்கு x வேணும் சார். அப்போ x power 1/3 கதை கியூப் பண்ணு. அப்போ ரைட் சைடு கியூப் பண்ணு. சோ இது x power 1/3 ஹோல் கியூப் வந்து x தான். ஏன்னா 3 உள்ள வந்துச்சுன்னா 1/3 into 3 is 1. So 1 cube is 1. அவ்வளவுதான். I got it. சூப்பரா? Are you all clear, my dear boys and girls? Shall I move forward? So இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். இந்த மாதிரி டவுட்ஸ் தான் நீங்களாவே தீர்த்துக்கணும்.
இதெல்லாம் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் ஆன் யுவர் ஓன். அந்த அளவுக்கு ஆசை இருக்கணும். ஏன்னா இது என்னை கேட்டீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான டவுட். இதெல்லாம் 9th 10th படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியணும். ஓகே, பட் பரவாயில்ல, முதல் ஒரு 2 வாரம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா போக போக நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்லோவா நான் போனா போர்ஷன் முடிக்க முடியாது. ஸோ நீங்க தான் எனக்கு ஒத்துழைக்கணும். சரியா? கிரேட். ஸோ இப்போ குவிஸுக்கு போலாம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ரெடி, மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆர் யூ ஆல் ரெடி? எவ்ரிபடி லெட்ஸ் கோ. ஸோ இப்ப குவிஸ் கேள்வி உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் இட் வில் டேக் சம் டைம், பட் எனிவே ட்ரை இட் அவுட். ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ சம் டைம். ப்ளீஸ் டூ இட் ஃபாஸ்ட். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் பசங்களா, சரியா? சோ 4 power x minus 1 இருக்குல்ல, சோ அத வந்து 4 power x by 4 ன்னு எழுதலாம். minus 3 into 2 power x minus 1 2 power x by 2 ன்னு எழுதலாம். plus 2 equal to 0. கரெக்டா? ஏன்னா 4 power x minus 1 வந்து it is 4 power x into 4 to the power minus 1. So that is 4 power x into 1 by 4. அதான் 4 power x by 4. அதே மாதிரி 2 power x minus 1 வந்து 2 power x into 2 power minus 1. இதெல்லாம் properties of powers, properties of exponents. நீங்க சின்ன வயசுல படிச்சது இல்லையா? சோ அதனால இப்படி எழுதிருக்கேன். சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்? லெஜெண்டரி ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஜெண்டரி ஸ்டெப் இஸ் 2 power x நான் y ன்னு எடுத்துக்கலாம். சோ 2 power x y ன்னு எடுத்துட்டா 4 power x என்னது? 4 power x வந்து 2 power 2 whole power x. அத நான் வந்து 2 power x whole square ன்னு எழுதலாம். அத வந்து y square ன்னு எழுதலாம். சோ 4 power x நான் வந்து y square ன்னு எழுதலாம். So the question becomes y square by 4 minus 3 into y by 2 plus 2 equal to 0. அடுத்த ஸ்டெப்ல நீங்க LCM எடுத்து சால்வ் பண்ணலாம். So LCM எடுத்தா என்ன வரும்? LCM எடுத்தா you will multiply everywhere by 4. LCM எடுத்தா you will multiply everywhere by 4. left side and right side எல்லாத்தையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா y square minus 6y plus 8 equal to 0. இந்த மாதிரி வரும். y square minus 6y plus 8 equal to 0. இத சால்வ் பண்ணுங்க. இதா I have reduced இந்த ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக்கா மாத்திட்டேன். பாத்தியா எவ்வளவு ஸ்டெப்ஸ் பாரு, எவ்வளவு ஸ்டெப்ஸ் பாரு. இவ்வளவு புரிஞ்சு பண்ணாதான் நான் வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக்கா மாத்த முடியும். சரியா? இப்போ சால்வ் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க ஆன்சரை. நான் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் டைம் தர போறேன். 30 செகண்ட்ஸ் தான், ஏன்னா பாதி கேள்வி சால்வ் பண்ணிட்டேன். நீங்க தான் பாதி கேள்வி சால்வ் பண்ண போறீங்க. your time starts now. வெரி குட், சூப்பரா, வேற லெவல் பசங்களா. வெரி குட், வெரி குட். யூ கைஸ் ஆர் அப்சல்யூட்லி ஆன் ஃபயர். கிரேட் ராடே. யூ கைஸ் ஆர் அப்சல்யூட்லி ஆன் ஃபயர். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. குட் ஜாப். சோ நம்ம குவிஸ் முடிய போகுது. அண்ட் 70% மேல கரெக்டா சொல்லிருக்காங்க. 70% மேல கரெக்டா சொல்லிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. குட் ஜாப் கைஸ், கீப் இட் அப். அண்ட் இப்போ நம்ம லீடர் போர்ட் ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கலாம். சோ லக்ஷன், தாரணீஷ், இப்ப பாரு சில பேர் தப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷன், தாரணீஷ், ஆகாஷ், நிக்கில் சாய், மணிஷ், ஸ்ரீராம், பிரேமா, ஜகத் ரக்ஷகன், இவங்க தான் கரெக்டா சொல்லிருக்காங்க எல்லாமே. மதன், சாய் கமல், தர்ஷன், இலக்கியா, வெரி குட் ஜாப். பிரவீன், சிவதர்ஷன் 6559, குட் ஜாப் கைஸ், குட் ஜாப், கீப் இட் அப். சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஆல் ஹாப்பி. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? விதுன், சூர்யா, கண்டிப்பா பார்க்கலாம். சூர்யா
ஆமா ஆமா யோகிபா யோபிகா இருக்கு யோபிகா ஈஸ்வரி விஜயராஜ். இந்த குரூப்புக்குன்னு இந்த கிளாஸுக்குன்னு தனியா ஒரு டெலிகிராம் குரூப்பே இருக்கு. இந்த பேட்சுக்குன்னு தனியா ஒரு டெலிகிராம் குரூப்பே இருக்கு. வெரி குட். வெரி குட் வெரி குட். சோ இப்ப நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். பசங்களா இதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்கடா. ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தானே சொல்லியிருக்கேன். கிளாஸ் டீச்சர்ஸ்ட கேளுங்க அண்ட் இந்த வீடியோவை திருப்பி பாருங்க 2-3 தடவை. அண்ட் பசங்களா எனக்கு வந்து நான் யூஸ்வலா பெருசா எழுதுவேன். ஸோ என் சால்விங் வந்து அங்க எங்கேயும் இருக்கும். அதனால கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸை பார்த்தாதான் நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு உனக்கு புரியும். சரியா? ஏன்னா ஃபார்முலா நான் சால்வ் பண்ண மாட்டேன். நான் வந்து அங்க எங்கேயும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பழகிடும். என் கிளாஸ் அட்டன் பண்ண யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் see. Come on guys. Last few minutes தான்டா டேய். எல்லாரும் டப்பு சால்வ் பண்ணுங்க வாங்க. Are you all done? இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னதுடா? ரொம்ப ஈஸி தான் பசங்களா. It's a very simple question. I hope you will get it right. I hope all of you will get it right. Are you all done? Let's go. Last 3 seconds. Time முடிய போகுதுடா பசங்களா. சீக்கிரம்டா. So that's it. Time is up. And வெறும் 30% தான் கரெக்டா சொல்லிருக்கானுங்க. ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியா கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். So don't worry. I will solve it for you. Let's have a look at it, my dear boys and girls. Let's have a look at it. So இந்த கேள்வியில what is the legendary step? Legendary step வந்து x square is equal to y. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x power 4 இருக்கு. சோ லெஜெண்டரி ஸ்டெப்பால பண்ணா நம்ம கேள்வி எப்படி மாறிடும்? சோ we'll have y square minus root 5 plus root 2 times of y plus root 10 is equal to 0. ஓகேவா? ஏன்னா x square is y. So this is y. x power 4 will be y square. இல்லையா? So this implies x power 4 is y square. ஏன்னா இத ஸ்கொயர் பண்ணா if I square this I have to square this also. So this square will be x power 4. அதான் இங்க எழுதி இருக்கேன். So இப்ப you can split the middle term. 1 into root 10. 1 into root 10 is root 10. How you can split root 10? Plus root 5 plus root 2. அப்படி பிரிக்கலாமா? Or you can split it as minus root 5 minus root 2. ஏன்னா minus minus plus root 5 into root 2 root 10. So correct அப்படி வருதா? ஆமா சார். minus root 5 minus root 2 இருக்கு சார். So y square minus root 5y minus root 5y minus root 2y plus root 10 is equal to 0. So split the middle term correctly like that. Now I can factorize it. y a common எடுத்தா y minus root 5 minus root 2 common எடுத்தா y minus root 5 வரும். ஏன்னா root 2 காமன் எடுத்தா y இருக்கும், மைனஸ் காமன் எடுத்திருக்கேன். சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் தான் பிளஸ். சோ மைனஸ் வெளியே எடுத்தா இங்க மைனஸ் வரும். root 2 காமனா வெளியே எடுத்தா root 5 தான் உள்ள இருக்கும். சோ அவ்வளவுதான், கரெக்டா ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இது ரெண்டும் காமன். சோ y minus root 5 காமன் எடுத்துக்கிட்டா மீதி இருக்குது y minus root 2. சோ அவ்வளவுதான், முடிச்சாச்சு. அப்ப y minus root 5 is 0 and y minus root 2 is 0. So y is equal to root 5. So y is equal to root 2. ரெண்டுமே கச்சாச்சா? y root 5 y root 2.
வந்தாச்சு. ஆனா y ஆன்சர் இல்ல. எது ஆன்சர்? x தான் ஆன்சர். So y is x square. So x square is root 5. Root 5 is 5 to the power half. Y is x square. X square is root 2. Root 2 is 2 to the power half. Okay. Now I want x. எனக்கு என்ன வேணும்? x வேணும். நான் சொன்னல x வேணும்னா இதோட ரூட் எடுக்கணும். ஏன்னா root of x square தான் x. So இதோட ரூட் எடுக்கணும்னா I have to divide the power by 2. I have to divide the power by 2. இல்லையா? I have to take square root on both sides. So ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ஏன்னா பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் பிளஸ் ஆர் மைனஸ் வரும். பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் வரும். அண்ட் 5 to the power 1/2 ஸ்கொயர் ரூட் 1/2. புரியுதா? 5 to the power 1/2 ஸ்கொயர் ரூட் 1/2. சோ அதனால தான் 5 to the power 1/4 வரும். 5 to the power 1/4 வரும். ஏன்னா உள்ள இருக்கிறது 5 to the power 1/2, வெளியில இருக்கிறது ரூட். ரூட் வந்து பவர் ஹாஃப். ரூட்னா பவர் ஹாஃப்ல. சோ உள்ள ஹாஃப் வெளிய ஹாஃப் ரெண்டு மல்டிப்ளை ஆனா 1/4. சோ அதான் 5 to the power 1/4. அதே மாதிரி இங்க x தான் எனக்கு வேணும். x ஸ்கொயர் இருக்கு, எனக்கு வேணும் x. சோ அப்ப ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா என்ன ஆகும்? ரூட் எடுத்தா இப்படி வரும். ரூட் ஆஃப் 2 power half. சோ ரூட் ஆஃப் 2 power half னா 2 power half is a positive number. Root of 2 எவ்வளவு? 1.414. அது பாசிட்டிவ்ல. So root of positive you'll have plus or minus. So அதனால தான் you will get இதுக்கு என்ன வரும்? இது வந்து x equal to plus or minus 2 to the power half power half. So 2 to the power 1/4. ஏன்? ஏன்னா 2 to the power half and வெளிய ரூட் இருக்கு. ரூட் வந்து பவர் half. So அதான் 2 to the power 1/4 னு வரும். So plus or minus 2 to the power 1/4 plus or minus 5 to the power 1/4. Answer is option C. சூப்பரா? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுச்சு? தாறுமாறா? தெரிக்க விட்டுமா? Was it legendary? So பசங்களா சொன்னலடா, இதே மாதிரி நல்ல நல்ல கேள்வி we will solve. கொஞ்சம் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்செட் ஆகாதீங்க. ஏதாச்சும் புரியலனா கோவப்படாதீங்க. கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட பாருங்க. ஏன்னா உண்மையில சொல்றேன், ஐ அம் கோயிங் வெரி வெரி ஸ்லோ. நான் உங்களுக்காக ரொம்ப ஸ்லோவா போறேன். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுங்க. எஃபர்ட் போட்டு ஐ வாண்ட் யூ கைஸ் டு கெட் சம் கிளாரிட்டி ஆன் யுவர் ஓன். அந்த எஃபர்ட் நீங்க கொண்டு வரணும். ஓகேவா? வெரி குட், சூப்பர். சோ இந்த கேள்வி ஸ்பிளிட்டிங் தான் பெஸ்ட். இந்த கேள்வியில குவாட்ராட்டிக் ஃபார்முலா வேஸ்ட். இந்த கேள்வியில குவாட்ராட்டிக் ஃபார்முலா வேஸ்ட் பண்ணாத. இந்த கேள்வியில ஸ்பிளிட்டிங் தான் பெஸ்ட். ஸ்பிளிட் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். சரியா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர் வித் இட். சோ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுனா போலாமா? யூ கைஸ் ஆர் அப்சல்யூட்லி லெஜெண்டரி. கீப் இட் அப் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கீப் இட் அப். Okay, so let's go forward. I think that's about it. Oh, avaldanda. So that is it for today. I hope you enjoyed it. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். So நம்மளோட லீடர் போர்ட் ஸ்டாண்டிங் கடைசியா ஸ்ரீராம் and பிரேமா, மதன், லக்ஷன், தாரணிஷ், ஆகாஷ், தர்ஷன், நிக்கில் சாய், மனிஷ், ஜெகத் ரக்ஷகன், ஹேமா, Gautam, Darsha, very good. Kanishk, brilliant. I am so happy. So did you all enjoy the class? எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? So பசங்களா ஒரு 5 நிமிஷம் நம்ம வேணா பேசலாம். நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா you can be here. We can talk for a while. I will send you the entire demo of how to use it. Don't worry. சரியா? So பாப்போம். You guys can leave if you want. And நான் கொஞ்ச நேரம் நம்ம பசங்கிட்ட பேசிட்டு போலாம். So பசங்களா என்னடா என்ஜாய் பண்ணீங்களா? I hope you enjoy the session. So இந்த கிளாஸோட சம்மரி குயிக்கா I'll give you. இன்னைக்கு நம்ம பார்த்தது வெறும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக்ஸ். So குவாட்ராட்டிக் நீங்க 9th 10th நல்லா படிச்சிட்டீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது how to convert, how to reduce equations to quadratic. அதான் சொல்லி கொடுத்தேன். அதுல ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் புரியாதவங்க லைக் ஐ செட் இந்த வீடியோவை திருப்பியும் பாருங்க. மெயினா நான் சால்வ் பண்ணது ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஹோம்ஒர்க் இன்னைக்கு நான் கொடுத்த எல்லா கேள்வியும் திருப்பியும் நீங்களே சால்வ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கேள்வியை
உங்க சிபிஎஸ்இ புக்கு ஆர்டி சர்மா 10th ஆர்டி சர்மா வச்சிருந்தீங்கல்ல, ஆர்டி சர்மால தேடுங்க. ஆர்டி சர்மால உங்க சிபிஎஸ்இ புக்ல, உங்க ஸ்டேட் போர்ட் புக்ல அண்ட் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ல இந்த மாதிரி கேள்விகள் தேடி சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஹவு டு ஜாயின் டெலிகிராம் உங்க எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கும் வாட்ஸ்அப்ல, இல்லாட்டி இமெயில்ல, இல்லாட்டி உங்க போன் நம்பருக்கு போய் செக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நானே உங்களுக்கு இங்க ஷேர் பண்றேன். ஓகே, நானே நம்ம டெலிகிராம் லிங்க் ஐ வில் ஷேர் இட் டு யூ வர கிளாஸ்ல. சரியா? வாட் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் சாப்டர்? டேய், இதாண்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறமாட்டி பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் நடுவுல செட் நடத்துவேன். செட் உங்க ஸ்கூல்ல செட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர் அதான். அப்புறம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ட்ரிக்னாமெட்ரி எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஓகே, so all the very best. I hope you enjoyed it. Take care பசங்களா. Love you all. அடுத்த கிளாஸ்ல பாப்போம். அதுவரை சந்தோஷமா இருங்க. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். Did you all like it? Was it good? மாசா இருந்துச்சாடா? உங்களுக்காக தான்டா பண்றது. சோ பசங்களா, இது ஒரு நல்ல ஆரம்பம். இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. Do not let go of it. Okay, this is a great start. Go, be excited. யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ வெறித்தனமா இறங்குங்க. Don't be upset. Don't be bogged down. Don't be negative. Instead, இது ஒரு வெறியா மாத்து. Okay, all the best. Love you all பசங்களா. Take care டா.